அவர் தாவீது தன் காலத்து தேவனுடைய சித்தத்தின்படி செய்தார். சரி, தாவீது என்ன செஞ்சார்? என்னென்ன செஞ்சார் சொல்லுங்கள், உங்க தெரிஞ்சு சொல்லுங்கள். தாவீது என்னென்ன பண்ணார்? தாவீது என்ன பண்ணார் எதுவும் தெரியாதா? கோலியத்தை அடித்தார். மெயின் இதுதான். கரங்களை தட்டுங்க. திபிராமன் சொல்கிறீங்க. சின்ன வயசுனா இருக்கும்போது கோலியத்தை என்ன பண்ணார்? போயிட்டு அடித்து தும்சம் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் எந்த சூழ்நிலையுமே ஆண்டவர் விட்டு விலகலை. பைபிள் இருக்கிற அநேக சங்கீதங்களை தாவீது தான் எழுதியிருக்கிறாரு. தாவீது இஸ்ரேல் நாட்டுக்கு ராஜாவாக இருந்தார். தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற தாவீதை கர்த்தர் அரசனாக கர்த்தர் மாற்றினார். எதிபிராமன் சொல்றீங்க. சின்ன வயசில் இருக்கும் பொழுதே ஆண்டவர் கோலியாத்தை அடிக்க பெரிய பலனை கர்த்தர் கொடுத்தார். அவன் ஆடு மேய்க்கிற தொழில் பண்ணி கொண்டிருந்தனால ஆடுகளை பிடித்து கொண்டு கரடியும் சிங்கமும் போகும்பொழுது அதுக்கு பின்னாடியே போய் சிங்கத்தின் பற்களில் இருந்தும் கரடிகள் பற்களில் இருந்தும் ஆடுகளை மீட்டு எடுத்து வந்த ஒரு மாவீரனாக இருந்தான். எத்திபிராமன் சொல்கிறீங்க. அந்த தாவீது குறித்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் தாவீது என் இருதயத்தை கேட்டவன், என்னுடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வான்.